அன்புமிகு தமிழ் மக்களே, இந்த நாட்டிலே எவ்வளவு பெரிய வல்லமை படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி நாம் நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். சட்டத்தின் முன்னால் எவ்வளவு பெரிய ஜனபலம் படைத்தவர்களாக இருந்தாலும் பணபலம் படைத்தவர்களாக இருந்தாலும் நாம் வெல்ல முடியும். சென்ற ஆண்டிலே எனது வீட்டு வாசற்படியிலே ஒரு வெறி நாய் படுத்திருந்தது. அதை என்னால் வெளியேற்ற முடியவில்லை. இது சம்பந்தமாக நான் ஈரோடு கார்ப்பரேஷன் அலுவலகம், ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்திலே பல புகார்களை கொடுத்தேன். அந்த புகார்களை யாரும் பரிசீலனை செய்யவில்லை. எல்லா அதிகாரிகளும் நான் சொன்ன புகார்களை ஏற்காமல் இருந்துவிட்டார்கள். அதனால் நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன். அதன் விளைவாக இந்த தெருநாய்களுக்கு சட்டப்படி ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக பல ஊடகங்களில் நான் புகார் கொடுத்தேன். பல நீதிமன்றங்களிடம் நான் அதை எடுத்து சொன்னேன். யாரை நான் சந்திக்கிறேனோ அவர்களிடத்தெல்லாம் இந்த தெருநாய் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் சொன்னேன். ஆனால் எதிர்பாராத விதமாக மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்னுடைய எண்ணங்களை நான் அவரிடம் சொல்லாமல் இருந்தாலும் கூட என்னுடைய எண்ணங்களை அவர்கள் தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார்கள். நான் நீதிமன்றத்திலே வழக்கு தொடராமல் இருந்தாலும் கூட நான் ஊடகங்களில் அனுப்பிய செய்திகளின் மூலம் அது அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், மாண்புமிகு நீதிபதிகளுக்கு தெரிந்திருக்கலாம். நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதற்காக அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நான் இங்கிருந்து இருகரம் கூப்பி வணங்குகிறேன். இதுபோல இன்று தமிழகத்திலே ஏராளமான குற்றங்கள் நிகழ்கின்றன. இந்த குற்றங்களை தமிழக அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்வதே இல்லை. இவற்றையெல்லாம் நான் ஊடகங்களுக்கு அனுப்புவேன். ஊடகங்கள் மூலம் தீர்வு காண்பேன். குறிப்பாக இந்த ஈரோடு மாநகராட்சியிலே தெருக்கள் எல்லாம் உடைந்து சிதறி கிடக்குது. கிட்டத்தட்ட 30,000 இடங்களில் ரோடுகள் துண்டிக்கப்பட்டு கிடக்கிறது. நான் இந்த அதிகாரியிடம் சொன்னால் இந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதே இல்லை. இதையெல்லாம் நான் ஊடகங்களுக்கு படம் பிடித்து அனுப்பி ஊடகங்கள் மூலம் இதை நீதித்துறையின் பார்வைக்கு அனுப்பி இந்த நாட்டிலே நீதியின் மூலம் மாண்புமிகு நீதிமன்றங்கள் மூலம் இந்த மக்களுக்கு நன்மை கிடைக்க நான் ஏற்பாடு செய்வேன். அது மட்டுமல்லாமல் இப்போது தேர்தல் வருகிறது. இந்த தேர்தலிலே எல்லோரும் போட்டி போடுகிறார்கள். யார் போட்டி போடுகிறார்கள்? யார் 1000 கோடிக்கு மேல் சொத்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் போட்டி போடுகிறார்கள். ஏழைகள் ஒருவர் கூட தேர்தலிலே போட்டியிட முடியாது. போட்டியிட்டாலும் ஜெயிக்க முடியாது. விளிம்பு நிலை மக்கள் இந்த தேர்தலிலே போட்டியிட்டு சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆதலால் விளிம்பு நிலை மக்களுக்கு எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி அனைத்து மக்களுக்கும் ரிசர்வ் தொகுதி வேண்டும் என்று நான் முதலாக முழக்கமிடுகிறேன். ரிசர்வ் தொகுதி அனைத்து சாதியினருக்கும் வேண்டும். இப்போது ஒரு சாதி 2 சாதியினருக்கு மட்டும்தான் ரிசர்வ் தொகுதி இருக்குது. இதை மாற்றி
தமிழக மக்கள் அனைவருக்கும் ரிசர்வ் தொகுதி வேண்டும். இதற்காக நான் சட்ட போராட்டங்களை நடத்துவேன். தினந்தோறும் நான் ஆயிரக்கணக்கான மக்களை சந்தித்து வருகிறேன். ஏன் சந்தித்து வருகிறேன்? இந்த நாட்டிலே ஒரு சமுதாய புரட்சி ஏற்பட வேண்டும். ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாக வேண்டும். மதுக்கடைகள் இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும். மதுக்கடையால் ஏராளமான பெண்கள் தங்களுடைய தாலியை தியாகம் செய்திருக்கிறார்கள். ஏராளமான அறிஞர்கள் சிறுவயதிலேயே இறந்து போய்விட்டார்கள். ஏராளமான கலைஞர்கள், ஏராளமான கவிஞர்கள், ஏராளமான தத்துவ ஞானிகள் இந்த மதுக்கடையால் செத்து போய்விட்டார்கள். இதை இங்குள்ள அரசியல் கட்சிகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம். இங்குள்ள தலைவர்கள் இந்த மதுக்கடையை வைத்து லாபம் அடையலாம். நான் அப்படி அல்ல. இந்த மதுக்கடைகளை மூடுவதற்கு நிச்சயமாக பொதுமக்களை ஒன்று திரட்டி நான் ஒரு சட்ட போராட்டம் நடத்துவேன். இந்த தேர்தலுக்குள் நான் தினமும் 1000 பேர்களை சந்திக்கிறேன் என்று சொன்னால் எதற்காக சந்திக்கிறேன்? இந்த மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்குத்தான். விரைவில் நான் நீதிமன்றங்களிலே சென்று வாதாடுவேன். உயர்நீதிமன்றம் மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்திலும் சென்று நான் வாதாடுவேன். இந்த மக்களுக்காக, இந்த ஏழைப்பட்ட மக்களுக்காக நான் உச்ச நீதிமன்றத்திலே சென்று வாதாடுவேன். அதற்கான உரிமை எனக்கு உள்ளது. உச்ச நீதிமன்றத்திலே சென்று இந்த ஏழைப்பட்ட மக்களுக்கு ரிசர்வ் தொகுதி வேண்டும் என்று நான் கேட்பேன். யார் யாருக்கு? பிசி மக்களுக்கு, எம்பிசி மக்களுக்கு, எஸ்சி மக்களுக்கு, எஸ்டி மக்களுக்கு ரிசர்வ் தொகுதி வேண்டும் என்று நான் தான் கேட்பேன். இந்த இந்தியாவிலேயே வேறு யாரும் கேட்க மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு ஆணையம் இருக்கிறது, ஆண்களுக்கு ஆணையம் இல்லை. ஆண்களுக்கும் ஆணையம் வேண்டும் என்று நான் நீதிமன்றத்திலே சென்று வாதாடுவேன். அது மட்டுமல்லாமல் இப்போது பெண்களுக்கு மட்டும்தான் உரிமை தொகை கொடுக்கிறார்கள். அப்படியானால் இந்த நாட்டிலே ஆண்கள் அடிமைகள் என்று தானே அர்த்தம்? ஆண்களுக்கும் உரிமை தொகை வேண்டும் என்று நான் நீதிமன்றத்திலே வாதாடுவேன், மக்கள் மன்றத்திலே வாதாடுவேன். தினமும் நான் ஆயிரக்கணக்கான மக்களை சந்தித்து மத நல்லிணக்கத்தை நான் வலியுறுத்தும் பொழுது அந்த மக்கள் சொல்வதெல்லாம், அந்த ஏழை மக்கள் சொல்வதெல்லாம், இந்த நாட்டிலே மதுக்கடை கூடாது, மதுக்கடையை தடுத்து நிறுத்துங்கள் என்று தான் என்னிடம் சொல்கிறார்கள். ஆண்களுக்கு உரிமை தொகையை பெற்று தாருங்கள் என்று சொல்கிறார்கள். பெண்களுக்கு இலவச பேருந்து, ஆண்களுக்கு ஒன்றும் கிடையாது என்றால் ஓட்டு போடுவதற்கு மட்டும்தான் ஆண்களா? ஆண்களுக்கு உரிமையே வேண்டாமா? இதை நான் நீதிமன்றத்திலே, மாண்புமை நீதிமன்றத்திலே இது நிச்சயமாக வாதாடுவேன். நான் சாவதற்குள் இந்த நாட்டிலே ஆண்களுக்கு தனி ஆணையம் அமைக்க அமெண்ட்மெண்ட்ஸ் தேவை என்று நான் சொல்லுவேன். அது மட்டுமல்லாமல் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்த தமிழகத்திலே மிகவும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்கள், பிசி பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு சரியான கல்வி இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை. வேலைவாய்ப்பு சுத்தமாகவே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மறுக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் எஸ்சிக்கு ஆணையம் இருக்கிறது, எஸ்டிக்கு ஆணையம் இருக்கிறது. ஏன் பிசி மக்களுக்கு ஆணையம் இல்லை? இந்த பிசி மக்கள் அடிமைகளாகவே வாழ வேண்டுமா? 75 ஆண்டுகளாக பிசி மக்கள் அடிமைகளாக வாழ்கிறார்கள். இதை நான் உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் நான் புகாராக எழுதி கொடுப்பேன். அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டிலே விளிம்பு நிலை மக்கள், ஜாதி மதம் வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கு ரிசர்வ் தொகுதி கட்டாயம் தேவை என்பதை நான் பொதுமக்கள் மத்தியிலும் சொல்லுவேன். இதை உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் சொல்லி
சட்ட திருத்தங்களுக்கு நான் பாடுபடுவேன். இப்படிக்கு டிஜேபி பாஸ்கர், லா பர்சன், சோஷியல் ரீஃபார்மர், அச்சீவர், முத்தம்பாளையம் ஹவுசிங் யூனிட், ஈரோடு, தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.